அதுதான் போலீஸே அடிச்சிருக்கிறாருங்க. அடிச்சிட்டாரு, போலீஸ அடிச்சிட்டாரு. அது வந்து என்ன சொல்றதுங்க, வக்கீல அடிக்கிறாரு ஒருத்தர், போலீஸ் அடிக்கிறாரு இன்னொருத்தர், அவங்க தரப்பினர். இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதே கிடையாது. காங்கிரஸ் எம்எல்ஏ காவலரை தாக்கியதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி பதிலளித்துள்ளார். எம்எல்ஏ ராஜ்குமார் அவர்கள் ரோட்ல இருக்கக்கூடாத இடத்துல காரை வச்சுட்டாரு. நோ பார்க்கிங்ல காரை வச்சா காரை லாக் பண்ணிட்டாங்க. அவர் வந்து எப்படி நீ என் காரை லாக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதே ஆணவத்தின் அதிகார திமிரின் உச்சம். அதெல்லாம் வந்து மக்கள் சேவகர்கள் அவங்களே வந்து ஏதோ ராஜா அப்படின்னு நினைக்கிறாங்க. மன்னரா இருந்தாலுமே அப்படியெல்லாம் வந்து ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாது சொசைட்டிக்கு. வந்து நாம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அவர் ரொம்ப பேட் எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாரு. அதுதான் போலீஸே அடிச்சிருக்கிறாருங்க. அடிச்சிட்டாரு, போலீஸ அடிச்சிட்டாரு. அது வந்து என்ன சொல்றதுங்க, வக்கீல அடிக்கிறாரு ஒருத்தர், போலீஸ் அடிக்கிறாரு இன்னொருத்தர், அவங்க தரப்பினர். இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதே கிடையாது. இந்த மாதிரி செய்யலாங்கிற தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்தது ஒரு மன்னராட்சி. அந்த மன்னராட்சி குடும்ப ஆட்சி அகன்றாதான் இது போன்ற. ஏன்னாங்க இப்ப என்னன்னா, இந்த அதிகார திமிரும் ஆணவமும் அகங்காரமும் மேலேந்து கீழே வரைக்கும் அப்படி பொறையோடி போயிருக்கு. கம்ப்ளீட்டா இந்த ஆட்சி அகற்றுனாதான் விடியும் தமிழ்நாட்டுக்கு. இதை ஒத்துக்கவே முடியாது. வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு காவலரை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.